ஹலோ பீஃபர்ஸ், நான் க்ளோடி லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஃபைனலி துபாயிலேருந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நம்ம பிரவீனா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக, அதாவது அந்த ஊரை விட்டு வர்றதுக்கு ஒரு மனசு இல்லாமல் ஒரு அப்டேட்டு. ஒரு குட்டி பையன் வந்து ஒரு வருத்தப்பட்டு டாட்டா சொல்லிவிட்டு ட்ராலியை எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸு அந்த இடத்துல பின்னாடி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வென் யூ ஹாவ் டு செக் அவுட் அண்ட் லீவ் துபாய் அப்படின்ட்டு. அதாவது கஷ்டம்தான், ஒரு நல்ல ஒரு பயணம் அவங்களோட பர்சனலாகவும் இருக்கும், இது பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும் நிச்சயமாக. ஸோ அந்த பயணத்துலேருந்து துபாயிலேருந்து நிறைய இடங்கள் லொக்கேஷன் உண்மையுமே நல்ல போயிருக்காங்க, எல்லா இடத்துக்குமே. அதேமாதிரி ஷூட்டுமே நடந்திருக்கு. இது வரைக்கும் அது என்ன ஷூட்னே தெரில. அதே சமயம் நான் சஞ்சீவ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, ராஜரணி சஞ்சீவ். அவர் வேறு லொக்கேஷன்லேருந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காரு ஸ்டில். ஸோ அவர் வேறு பயணம் மாட்டிருக்கு, இவங்க வேறு பயணம் மாட்டிருக்கு. அதுவும் கொஞ்சம் கவனிச்சுக்குவோம். இருந்தாலும் நம்ம குழப்பிக்க வேண்டாம், அது ஒரு பதிவு மட்டும் இந்த இடத்துல நினைவுபடுத்திக்கிறேன். அவருமே நிறைய அப்டேட் இன்றைக்கும் ஸ்டில் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அவர் கூட ஒரு 3 பேர் வேறு பர்சன் தான் இருக்காங்க. அதையும் இந்த இடத்துல பிக்சர் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, எனிவேஸ் இந்த இடத்துல வந்து துபாயிலேருந்து நம்ம சுவாமி கிளம்புற மாதிரியான அப்டேட்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் பிரவீனாவுடைய அப்டேட் மூலமாக அவங்க கிளம்பிட்டாங்க துபாயிலேருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த பயணத்தோட முடிவு. எஸ், நமக்கு ரிசல்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஷூட் சம்திங், ஏதோ ஸ்பெஷல் ஒரு சர்ப்ரைஸ்னே வச்சுக்கலாமே. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது February மந்த் தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன். சேஃப் ஜேர்னி.